நான் விவசாயத்துக்கு வந்தப்போ 87ல் வந்து ஒரு பொம்பளை ஆளுக்கு வந்து 5 ரூபாய் கொடுத்தோம். இப்போ வந்து 300 ரூபாய் கொடுக்குறோம். அன்னைக்கு நம்ம உற்பத்தி பண்ண தேங்காய் நான் 84ல் 3,4 ரூபாய்க்கு விற்றேன். இப்போ 11 ரூபாய் 12 ரூபாய்க்குள்ளதான் போகுது ஒரு தேங்காய். நம்மளுடைய தேங்காய் வந்து 4 மடங்கு தான் கூடி இருக்கு. ஆனால் நம்மளுடைய செலவு 50 மடங்கு 40 மடங்கு கூடி இருக்கு. இனி செலவை நம்மளால குறைக்க முடியாது, வருமானத்தை கூட்டணும். இன்னைக்கு நமக்கு தேங்காய் விற்கணும் 90 ரூபாய் 100 ரூபாய்க்கு மேல விற்கணும் ப்ரொபோர்ஷனேட்டா. அதுக்கு வழி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 10 ஏக்கர்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு 80 தென்னை மரம் போடலாம். அப்போ 10 ஏக்கர்ல 800 தென்னை மரம் போடலாம். ஒரு ஏக்கருக்கு 60 ஜாதிக்காய் மரம் வைக்கலாம். இப்போ 10 ஏக்கருக்கு 600 ஜாதிக்காய். ஒரு ஏக்கருக்கு 150 பாக்கு வைக்கலாம். அப்போ 10 ஏக்கருக்கு 1500 பாக்கு. இந்த பாக்குல பூரா நம்ம மிளகு ஏத்தலாம். இதெல்லாம் வருமானத்துக்கு வரணும்னா 10 வருஷம் ஆகணும். இன்னைக்கு உள்ள விலைவாசிக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே விலை விற்குதுன்னு வைங்க. ஒரு 10 ஏக்கர் தென்னை மரத்துல வந்து ஒரு மரத்துக்கு 125 காய்ண்டா 11 லட்சம் ரூபாய் வரும். இந்த 10 ஏக்கருக்கு ஜாதிக்காயில தாராளமா 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வரும் ஒரு மரத்துக்கு. அப்ப என்ன கணக்கு வருது? 600 மரத்துக்கு அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் வரும். ஒரு பாக்கு இன்னைக்கு வந்து 400 ரூபாய். இதே விலை ஒரு 10 வருஷம் கழிச்சு இருந்தாலும் ஒரு பாக்குல நம்ம கான்ட்ராக்ட் விட்டோம்னா 400 ரூபாய் கிடைக்கும் ஒரு மரத்துக்கு. அப்ப 1500 மரத்துக்கு 6 லட்சம் ரூபாய் வரும். இந்த மாதிரியான வல்லுநர்களும் முன்னோடி விவசாயிகளும் தங்களுடைய வெற்றியின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தர வர ஜூன் 22ஆம் தேதி ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் நடத்துற மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாயம் அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு வராங்க. நீங்களும் கலந்துக்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க.